பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகாகலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில் மீனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். மீனராசி அன்பர்களே, நேற்றைய தினத்திற்கு திரும்பி செல்வதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அப்போது நீங்கள் ஒரு வேறுபட்ட நபராக இருந்தீர்கள். இது வெறும் பழமொழி மட்டுமல்ல. மீனராசி மற்றும் குறிப்பாக மீன லக்னக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இதுதான் பரம சத்தியம். நீங்கள் கடந்த கால முடிவுகளை மாற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் காலமோ உங்களை எதிர்காலத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. வணக்கம். இன்று நாம் வரவிருக்கும் மிக முக்கியமான நாட்களை பற்றி தான் ஒரு பகுப்பாய்வு செய்ய போகிறோங்க. பிரபஞ்சத்தில் தற்போது ஒரு விசித்திரமான முரண்பாடு நிலவுகிறது. ஒரு பக்கம் உங்கள் கர்மஸ்தானத்தில் வேலையிடத்தில் கிரகங்களுடைய ஒரு போர் நடக்கிறது. இது இப்போதே முடிவிடு என்று கூறுகிறது. மறுபுறம் உங்கள் லக்னாதிபதி உங்களை சற்று ஓய்வெடு என்று கூறுகிறார். இந்த கணிப்புக்கு நான் வைத்திருக்கும் தலைப்பு முடிவு நிலையில் உள்ளது. உங்கள் உத்தியோகத்தில் இவ்வளவு வேகம் இருக்கும் பொழுது மனம் ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கிறது? மிக முக்கியமாக நடக்கவிருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய வானியல் மாற்றம் என்ன? அது உங்கள் ஒட்டுமொத்த உத்தியையும் எப்படி மாற்றப் போகிறது? நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு வெறும் ராசி பலன் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. இதை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் உங்கள் குழப்பத்தை நாங்கள் தெளிவாக முடிவாக மாற்றப் போகிறோம். ஓகேங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நுட்பமான பகுப்பாய்வை பற்றி பேசுவதற்கு முன் இந்த காலகட்டம் முழுவதும் உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்தும் இந்த கிரக பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 முக்கிய காரணிகள் இப்பொழுது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. முதலாவதாக உங்கள் லக்னத்தை பாருங்கள். அங்கே கர்மவினை பலனை தரும் சனி பகவான் அமர்ந்துள்ளார். சனி லக்னத்தில் அமரும் பொழுது வாழ்க்கையிலிருந்து மேலோட்டமான தன்மையை நீக்கிவிடுகிறார். கடந்த சில வாரங்களாக உங்கள் சிரிப்பு குறைந்து தீவிரம் அதிகரித்திருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது சோகமல்ல, இது முதிர்ச்சி. சனி உங்கள் ஆளுமையை மீண்டும் கட்டமைக்கிறார். அதனால்தான் விஷயங்கள் மெதுவாக நகர்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவது மற்றும் மிகவும் சிக்கலான காரணி, உங்கள் லக்னாதிபதி தேவகுரு பிரகஸ்பதி 4ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அதாவது பின்னோக்கி நகர்ந்து அமர்ந்துள்ளார். 4ஆம் வீடு என்பது உங்கள் சுகம் மற்றும் மன அமைதிக்கானது. லக்னாதிபதி வக்ர நிலையில் இருக்கும் பொழுது அந்த நபர் வெளியுகத்தை விட தனது உள் உலகில் அதிகம் சிக்கி கொண்டிருப்பார். இது சுய பரிசோதனை செய்யும் காலம். என் தொழில் சரியான திசையில் செல்கிறதா, நான் சொத்து வாங்கி தவறு செய்து விட்டேனா என்று பழைய பக்கங்களை நீங்கள் புரட்டி கொண்டிருக்கிறீர்கள். இங்கேதான் குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை விளக்க விரும்புகிறேன். உங்கள் ஜாதகத்தில் குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் அச்சாணி. நீங்கள் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. ஆனால் குரு வக்ரமாக இருப்பதால் உங்களுக்கு ஒருவித வெறுமை தோன்றலாம். உங்கள் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் கிடைக்க வேண்டிய பாராட்டு அல்லது முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம். இந்த நாட்கள் இந்த உணர்வு அதன் உச்சத்தில் இருக்கும். எனவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். 3வது காரணி இதுதான் உண்மையான போராட்டத்தை உருவாக்குகிறது. உங்கள் 10ஆம் வீடு அதாவது கர்மஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியோரின் கூட்டணி உள்ளது. 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது என்பது வேலை செய்யும் இடத்தில் அக்னி பரீட்சை போன்றது. உங்கள் அலுவலகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ இந்த நேரத்தில் போர்க்களம் போன்ற சூழல் இருக்கலாம். காலக்கெடுவின் அழுத்தம் உள்ளது, போட்டி உள்ளது, மேலும் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சவால் உள்ளது. ஆக சமன்பாடு என்ன? கர்மஸ்தானம் கத்தி சொல்கிறது ஓடு, விரட்டு, வெற்றிகொள் என்று. ஆனால் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் சனியும் மனதின் அதிபதியான குருவும் சொல்கிறார்கள் நில், யோசி, பிறகு தீர்மானி. இந்த இழுபறியை தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வாழ போகிறீங்க. அப்படி என்றால் இந்த வரக்கூடிய நாட்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாருங்கள் இப்பொழுது விலாவரியாக இதை புரிந்து கொள்வோம்.
திங்கட்கிழமை வாரத்தின் தொடக்க நாளில் பஞ்சாங்கம் கூறுவது போல் இன்று தேய்பிறை இருக்கிறது அப்படின்னா திதி இருக்குது அப்படின்னா காலையில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது சந்திரன் உங்கள் 10ஆம் வீட்டில் தனுஷு ராசியில் இருப்பார். காலை 10 மணி வரை நேரம் மிகவும் பரபரப்பாக இருக்கும். ஏனென்றால் அங்கே சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சேர்வார். காலையிலேயே பாஸ் இடமிருந்து அழைப்பு வரலாம். ஏதேனும் அவசர வேலை டெட்லைன் வரலாம். வீட்டில் அப்பாவுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படலாம் அல்லது அவரது உடல்நிலை குறித்து கவலை ஏற்படலாம். உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கும். நான் இப்போதே எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். ஒரு எச்சரிக்கை, ஓகேங்களா? காலை 3:36 7:08 திரிபுஷர யோகம் இருந்தது. காலையில் நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினாலோ அல்லது சண்டையை தொடங்கினாலோ அந்த நிகழ்வு 3 முறை திரும்ப நிகழும். எனவே காலை 10 மணி வரை உங்கள் வார்த்தைகளில் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் கடிகாரத்தில் 10 மணி அடைந்தவுடன் ஒரு பெரிய மாற்றம் வரும். சந்திரன் உங்கள் 10ஆம் வீட்டிலிருந்து விலகி 11ஆம் வீட்டில் மகர ராசியில் நுழைவார். 11ஆம் வீடு என்ன? லாபஸ்தானம். இது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சாக இருக்கும். யாரோ உங்கள் தோள்களிலிருந்து பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் உணர்வீர்கள். 10 மணிக்கு மேல் காலையில் கடினமாக தெரிந்த வேலைகள் எளிதாக முடிவதை நீங்கள் காண்பீர்கள். 11ஆம் வீடு உங்கள் நெட்வொர்க் சர்க்கிள், நட்பு வட்டம் தொடர்பானது. இன்றைய தினம் உங்கள் இருக்கையிலேயே ஒட்டி கொண்டிருக்காதீர்கள். வெளியே செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள். நீங்கள் பிசினஸில் இருந்தால் இன்றைய நாள் பணம் வசூலிப்பதற்கு ஏற்றது. பழைய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரவேண்டிய பணத்தை கேட்க இன்றைய தினம் குறிப்பாக மதியம் 12 மணி அளவில் மிகவும் சுபமானது. சந்திரன் லாபஸ்தானத்திற்கு செல்வது உங்கள் பாக்கெட் காலியாக இருக்காது என்பதை உறுதி செய்கிறது. எங்கிருந்தோ பணம் வரும். ஒருவேளை பழைய முதலீடு இன்று நல்ல லாபத்தை கொடுக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், முடிவு நிலையில் உள்ளது என்று தலைப்பு இன்னும் உள்ளது. இதன் அர்த்தம் பணம் வரும், வாய்ப்புகள் வரும். ஆனால் எந்த பெரிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இன்று வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் நடத்துங்கள், இறுதி செய்யாதீர்கள். உறவுகளை பற்றி பேசினால் மீன லக்னக்காரர்கள் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள். இன்று மாலை நீங்கள் மிகவும் சமூக மனநிலையில் இருப்பீர்கள். நீங்கள் தனியாக இருந்தால் இன்று நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு சிறப்பு நபரை சந்திக்கலாம். 11ஆம் வீடு நட்பு தொடர்பானது. இது காதலாக மாறலாம். ஏற்கனவே உறவில் இருப்பவர்களுக்கு இன்று மாலை மிகவும் ரொமான்டிக்காக இருக்கும். வீட்டை நிர்வகிக்கும் சகோதரிகளுக்கு இன்றைய நாள் 2 வெவ்வேறு வண்ணங்களை கொண்டது. காலை 10 மணி வரை சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைகளில் அதிக அழுத்தத்தை உணர்வீர்கள். ஒருவேளை வேலைக்கு ஆள் வரமாட்டார்கள் அல்லது திடீரென்று விருந்தினர்கள் வரலாம். எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் உங்கள் மீது இருக்கும். ஆனால் 10 மணிக்கு மேல் சந்திரன் 11ஆம் வீட்டுக்கு சென்றவுடன் நிலைமை மாறும். 11ஆம் வீடு கணவரின் வருமானம் மற்றும் சமூக வட்டம் தொடர்பானது. இன்று மதியம் உங்கள் கணவரிடமிருந்து ஏதேனும் நல்ல செய்தி வரலாம். ஒருவேளை பதவி உயர்வு அல்லது போனஸ் பற்றியதாக இருக்கலாம். இன்று மாலை சமையலறை விட்டு வெளியே வாருங்கள். ஓகேங்களா? தோழிகளுடன் ஃபோனில் பேசுவதற்கு இன்றைய நாள் மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பு டிப்புங்க. இன்று தனியாக உட்கார்ந்து படிக்கும் நாள் அல்ல. 11ஆம் வீடு குரு தொடர்பானது. இன்று நீங்கள் குழுவாக படியுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பாடங்களை பற்றி விவாதிக்கவும். தனியாக படிக்கும்போது நினைவில் நிற்காத விஷயங்கள் நண்பர்களுடன் விவாதிக்கும் பொழுது உடனடியாக மனதில் பதியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சனி லக்னத்தில் இருப்பதால் மாலையில் முழங்கால் அல்லது கால்களில் லேசான வலி ஏற்படலாம். அதிக வேலை காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறையலாம். எனவே தண்ணீர் குடித்து கொண்டே இருங்கள். நாள் 2, அதாவது செவ்வாய்க்கிழமை சந்திரன் நாள் முழுவதும் இரவு முழுவதும் உங்கள் 11ஆம் வீட்டில் மகர ராசியிலேயே இருப்பார். மேலோட்டமாக பார்த்தால் இது மிகவும் அற்புதமாக தெரியும், லாபஸ்தானத்தில் சந்திரன். ஆனால் ஜோதிடம் அவ்வளவு நேரடியானது அல்ல. இன்றைய பஞ்சாங்கத்தில் 2 விஷயங்கள் முக்கியமானவை. ஓகேங்களா? எல்லாம் இருந்தும் எதுவும் நடந்தது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எதுவும் நடக்காது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், உங்களுக்கு அதிகம் ஏற்படும். இதை நான் முடிவில் நிலுவையில் உள்ளது என்கின்றோம். பாருங்கள், 11ஆம் வீடு ஆசைகள் நிறைவேறுவது தொடர்பானது. இன்று உங்களுக்கு பல தேர்வுகள் வரும். புதிய வேலைவாய்ப்பு, திருமண வரன் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட டீல். ஆனால் உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ரகுரு உங்கள் மனதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவார். இது சரியா? நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். நண்பர்களே, நான் உங்களுக்கு தரும் ஆலோசனை, ஆம், காத்திருங்கள். ஏனென்றால் இன்றைய திதி ரிக்தா, அது வெற்றி திதிங்க. ரிக்தா திதியில் தொடங்கப்பட்ட எந்த புதிய தொழிலும் அல்லது வேலையும் பலன் அளிக்காது. எனவே இன்றைய மந்திரம் திட்டமிடுங்கள், ஆனால் செயல்படுத்தாதீர்கள். உங்கள் 10ஆம் வீடு செவ்வாய் அமர்ந்துள்ளாருங்க.
அவர் உங்கள் ராசி அதிபதியான குருவின் நண்பர். இன்று அலுவலகத்தில் நீங்கள் மிகவும் ஆற்றலோடு இருப்பீர்கள். ஆனால் செவ்வாய்க்கு ஒரு பழக்கம் உண்டு, அவசரம். செவ்வாய் உங்களிடம் சொல்வார், இப்போதே கையெழுத்திடு, வாய்ப்பு கை நழுவி போய்விடும். ஆனால் சனி சொல்வார், நில், ஆவணத்தை மீண்டும் படி. நீங்கள் சனியின் பேச்சை கேட்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரிங்க, நீங்கள் மாணவராக இருந்தால் இன்று உங்கள் ஆசிரியரின் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தால் வாடிக்கையாளர்களை பேச விடுங்கள். அவர்களின் பேச்சிலேயே உங்கள் வெற்றிக்கான சாவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை இல்லத்தரசிகளுக்கு சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் வக்ரமாக உள்ளார். இன்று உங்கள் மனதில் வீட்டை மாற்றுவது அல்லது அலங்கரிப்பது பற்றிய பல எண்ணங்கள் வரும். பழைய சோபாவை மாற்ற வேண்டும் அல்லது பெயிண்டிங் செய்ய வேண்டும் என்று நினைப்பீங்க. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று முடிவு நிலுவையில் டிசிஷன் பெண்டிங் இருக்க வேண்டிய காலகட்டம். இன்று கணவரிடம் பணம் கேட்டாலோ அல்லது வீட்டில் மாற்றம் செய்ய பிடிவாதம் பிடித்தாலோ தேவையில்லாத சச்சரவுகள் வரலாம். இரண்டாவதாக, குழந்தைகளை பற்றிய உங்கள் கவலை சற்று அதிகரிக்கலாம். குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கலாம். இன்று குழந்தைகளிடம் கோபப்படுவதற்கு பதிலாக அன்பாக எடுத்து சொல்வதே சிறந்தது. வீட்டின் சூழலை அமைதியாக வைப்பது முழுமையாக உங்கள் கையில்தான் உள்ளது. ஒரு எச்சரிக்கைங்க, மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 23 நிமிடத்திற்கு ராகு காலம் இருக்குங்க. ஓகேங்களா? 1.5 மணி நேரத்தில் எந்த சுபகாரிய பூஜைக்கான சங்கல்பமும் அல்லது பண பரிமாற்றமும் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? புதன்கிழமை அந்த நாள் எப்படி இருக்குன்னா, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேங்க. இந்த 3 நாட்களின் உச்சகட்டம் இதுதான். இன்றைய நாள் 2 வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட உள்ளது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படலாம். பகுதி 1 மாலை 7 மணி 46 நிமிடத்திற்கு முன் மாலை வரை சந்திரன் மகர ராசியிலே இருப்பார். ஆனால் இன்று மதியம் 1:30 மணி 11 நிமிடம் வரை பத்ரையின் நிழல் உள்ளது. சாஸ்திரங்களில் பத்ரை சனி பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். பத்ரை காலத்தில் செய்யப்படும் எந்த ஒரு சுபகாரியமும், திருமணம், கிரகப்பிரவேசம், மொட்டை அடித்தல் அல்லது புதிய வியாபாரம் அழிவை தரும் என்று நம்பப்படுகிறது. எனவே மதியம் 1 மணி 11 நிமிடம் வரை மிகவும் அமைதியாக இருங்கள். 1 மணி 11 நிமிடம் முதல் மாலை 7 மணி 46 நிமிடம் வரையிலான நேரம் உங்களுக்கு நல்லது. இந்த இடைவெளியில் உங்கள் நிலுவையில் உள்ள பெண்டிங் வேலைகளை முடித்து கொள்ளலாம். பகுதி 2 மாலை 7 மணி 46 நிமிடங்களுக்கு மேல் கடிகாரத்தில் 7 மணி 46 நிமிடங்கள் ஆனவுடன் சந்திரன் ராசி மாற்றம் செய்வார். அவர் மகரத்திலிருந்து விலகி கும்ப ராசிக்குள் நுழைவார். கும்பராசி உங்கள் ஜாதகத்தின் 12ஆம் வீடு. அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறார்? ராகு. சந்திரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை, அதாவது கிரகண யோகம். அதுவும் 12ஆம் வீட்டில். அது செலவுகள், இழப்பு மற்றும் மருத்துவமனையின் வீடாகும். மீன லக்னக்காரர்களே, நீங்கள் மிகவும் உணர்திறன் கொண்டவர்கள். இரவு உங்கள் மனதிற்கு மிகவும் பாரமாக இருக்கலாம். திடீரென்று பதற்றம், இனம் புரியாத பயம் அல்லது பழைய விஷயங்கள் நினைவுக்கு உங்களை தொந்தரவு செய்யலாம். அதீத சிந்தனை வெள்ளம் போல் வரலாம். யாரோ உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றும். தூங்குவதில் சிரமம் ஏற்படலாம் அல்லது கெட்ட கனவுகள் வரலாம். எனவே 7 மணிக்கு மேல் எந்தவிதமான எதிர்மறை செய்திகளையும், நெகட்டிவ் நியூஸ் பார்க்க வேண்டாம். 12ஆம் வீடு மற்றும் ராகு இணைந்து உங்களை செலவு செய்ய வைப்பார்கள். இரவில் நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் விளம்பரம் தோன்றும். யோசிக்காமல் விலை உயர்ந்த பொருளை ஆர்டர் செய்து விடுவீர்கள். எனவே உங்கள் பர்ஸ் அல்லது உங்களோட கஜானா இன்று இரவு உங்கள் எட்டாத தூரத்தில் வையுங்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று மாலை யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உங்கள் முன்னால் இனிமையாக பேசுபவர்கள் உங்களுக்கு பின்னால் குழி தோண்டி கொண்டிருக்கலாம். உங்கள் ரகசியங்களை இன்று யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஒரு நம்பிக்கை கீற்றும் உள்ளது. 12ஆம் வீடு வெளிநாடு தொடர்பானது. நீங்கள் வெளிநாடு செல்வ விசாவுக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் ராகு உங்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து தரலாம். இல்லத்தரசிகளுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கும். குறிப்பாக மாலைக்கு பிறகு மாலை 7 மணி 46 நிமிடத்திற்கு சந்திரன் 12ஆம் வீட்டில் ராகுவுடன் சேரும் பொழுது அது வீட்டு அமைதி இன்மைக்கு காரணமாகலாம். 12ஆம் வீடு மற்றும் ராகுவின் தொடர்பு வேலையாட்கள் அல்லது வேலையாட்கள் சர்வன்ட்ஸ் தொடர்பானது. இன்று மாலை உங்கள் வீட்டு வேலைக்காரன், ஓட்டுநர் அல்லது உதவியாளருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அல்லது அவர்கள் சொல்லாமல் விடுப்பெடுக்கலாம். அதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அது மட்டுமின்றி ராகு என்பது மாயை. இன்று புகுந்த வீட்டார் சொல்லும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மிகவும் மோசமாக தோன்றலாம். அவர்களின் நோக்கம் தவறாக இல்லாவிட்டாலும் கூட எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருப்பதாக தோன்றும். எனது ஆலோசனை என்னவென்றால், மாலையில் மௌன விரதம் இருங்கள். ஏதேனும் விஷயத்தில் கோபம் வந்தால் எதிர்வினை ஆற்ற வேண்டாம். மேலும் சமையலறை வேலையில் செய்யும் போது நெருப்பு மற்றும் கத்தியிடம் கவனமாக இருங்கள். ஏனெனில் ராகு எதிர்பாராத காயங்களையும் தரலாம். ரகசிய வாஸ்து குறிப்பு பரிகாரங்களுக்கு செல்வதற்கு முன் 1 நிமிடம் நின்று வீட்டின் மகாலட்சுமியான நம் இல்லத்தரசிகளுக்கு ஒரு ரகசிய டிப் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், மீன லக்ன பெண்கள் இயல்பாகவே அதிக உள்ளுணர்வு கொண்டவர்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்துவிடும். இப்போது சனி உங்கள் ராசியிலும் குரு உங்கள் சுகஸ்தானத்தில் உள்ளார்.
இதன் அர்த்தம் நீங்கள் சுமையை உணர்கிறீர்கள். நான் எல்லாருக்காகவும் செய்கிறேன், ஆனால் எனக்காக யாரும் செய்வதில்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஜோதிடத்தின் ஒரு விதி உள்ளது. லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஆசீர்வாதமும் அங்கிருந்தே கிடைக்கும். அடுத்த 3 நாட்களில் நீங்கள் ஒரு சிறப்பு வேலையை செய்யுங்கள். உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையை, அதாவது ஈசானி மூலையை சுத்தம் செய்யுங்கள். அங்கே ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி வையுங்கள். இந்த சிறிய வாஸ்து பரிகாரம் உங்கள் வக்ர குருவை சாந்தப்படுத்தும். வீட்டின் அந்த மூலையை சுத்தம் செய்த உடனேயே உங்கள் மன குழப்பங்கள் நீங்குவதையும் கணவர் மற்றும் குழந்தைகளின் நடத்தை உங்கள் மீது மாறுவதையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வீட்டின் அஸ்திவாரம் ஆடிப்போனால் கட்டிடம் நிற்காது. எனவே முதலில் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொன்னால் வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டம், கேட்பதற்கும் திட்டமிடுவதற்கும் உரிய காலகட்டம். ஓகேங்களா? வேலைகளை முடித்துக்கொண்டு மாலையில் உலகத்திலிருந்து உங்களை தூண்டி கொள்ளக்கூடிய நாள். மகா பரிகாரங்கள் பிரச்சனை முடிவெடுப்பதில் மற்றும் மன அமைதியில் இருப்பதால் நாம் மிக துல்லியமான பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. சதுர்த்தி திதிகளில் கட்டாயம் விநாயகர் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு தேவைங்க. விநாயகர் புத்திக்கு அதிபதி மற்றும் கேதுவை கட்டுப்படுத்துவர். ஓகேங்களா? அதனால் அவருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யுங்க. சாற்றும் போது நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் நிலுவையில் உள்ள முடிவுகளை பெண்டிங் டெசிஷன்ஸ் ஏற்றது முடிச்சு வச்சிருங்க. 2வது பரிகாரம் ஆஞ்சநேயருடைய சாலிஷா. உங்கள் 10ஆம் வீட்டில் கிரகங்களின் வெப்பம் மிக அதிகமாக உள்ளது. இதனை சமநிலைப்படுத்தவும் செவ்வாயின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தவும் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய சாலிஷாவை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். ஓகேங்களா? இந்த பரிகாரங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை விட்டு தட்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.